இந்த நாளில் கூட அடியானுக்கு கர்த்தந்த வாய்ப்பினை அளித்து கொண்டு வந்தமைக்காக கர்த்தன் நன்றி சார். ஜெபிப்போம். ஒருவரார்ந்த பல அதிசயங்களும் அற்புதங்களும் செயல் தேவனே அப்பா, இந்த காலை வேலைக்கா துதிக்கிறோம் அப்பா, சோத்திரம். கடந்த 9 மாதங்கள் கண்மணி போல் நீங்கள் பாதுகாத்தீங்க, அதுக்காக சோத்திரம். எத்தனோ பேர் 9ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியில் இந்த மாதத்தில் அடி எடுத்து வைத்து அந்த நாள் இல்லை, அந்த எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறதுக்காக கொடா கொடு சோத்திரம். இந்த சபைக்காக சோத்திரம், சபையோட கத்தோடு வந்த பிள்ளைகளுக்காக சோத்திரம், ஊழியர் குடும்பத்துக்காக சோத்திரம், ஊழியரோட பிள்ளைகள் குடும்பத்துக்காக சோத்திரம். வந்த பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக, தடப்பட்ட பிள்ளைகள் நாட்களை கொண்டு வருவீராக. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படணுமா செபிக்கிறோம். என்ன வார்த்தை பேச வேண்டுமோ அந்த வார்த்தை தெளிவாய் வர உதவி செய்வீராக. சாட்சியாக நடத்தும் இயேசுதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில செய்திக்கு தலைப்பு எச்சரிக்கையாய் இரு. இந்த நாளில கடைசி நாட்கள் நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செய்தி அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்றோம், கேட்கிறோம். எங்களை ஊழியத்திலே நடந்த ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு செய்திக்கு கடந்து போவோம். நாட்களில் நம்ம தேசத்துல பாத்தீங்கன்னா எத்தனை மாநிலத்துல மத தடை சட்டம் இருக்கு தெரியுமா? நம்ம தேசத்துல 28 மாநிலம், 7 யூனியன் பிரதேசம் இருக்குது. இந்த 12 மாநிலங்களில் மத தடை சட்டம் இருக்குது. அதுல ரொம்ப மோசமாக மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரகாண்ட், இந்த 4 மாநிலம் மிக மோசமா இருக்குது. கடந்த நாட்களில் ஒரு 3-4 மாதங்கள்ல மிஸ்ஸைகளை அடிப்பதும் பிடிச்சி ஜெயில போடுவதும் கட்டாய மதம் மாற்ற செய்கிறார்கள். அது சொல்லி என்ன பண்ண கேஸ் ஃபைல் பண்ண என்ன பண்றாங்க, கட்டாய மதம் மாற்றம் சொல்றாங்க. நம்ம ஊழியர் வீடுகளுக்கு, விசுவாசிகள் வீடுகளுக்கு போகும் பொழுது அங்கே மதவாதிகள் சென்று அந்த குடும்பங்களை மிரட்டி மத மாற்றம் செய்ய வந்தார்கள். அது சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட மிரட்டி அந்த மதம் மாற்ற தடை, கட்டாய மதம் தடை சட்டம் இருக்கிறதுனால எப்பயார் போட்டோ என்ன பண்ணிடுறாங்க, ஜெயில போட்டுடுறாங்க. போன ஆகஸ்ட் மாசத்துல 8, 9, 10 நான் திருப்பத்தூருக்கு 3 நாள் பாசியம் போயிரு. அதில் நாங்கள் எங்களுடைய ஏரியாவிலேருந்து 2 நாள் 4 நாள் கலந்து கொண்டோம். அன்னைக்கு ஒரு மிஷினரியுடைய இது போட்டுருந்துச்சு படம், இவர் ஜெயில இருக்காரு. நாங்கள் போனது 9ஆம் தேதி போயிருந்தோம். அவருக்கு அடுத்த வார அப்பெல்லாம் 12/9/25 அப்போனா அது கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள். நாங்க போன தேதியிலேருந்து அது 1 மாத காலங்கள் கிட்டத்தட்ட. அவர் இப்ப இந்த வாரம் ரிலீஸ் ஆனார். 103 நாள் கொலை செய்தவன் வெளியில இருக்கிறான், திருடனவன் வெளியில இருக்கிறான், அடிக்கடி கேஸ்ல இருக்கிறவன் வெளியில இருக்கிறான். ஆனா நம்ம மிஷினரில பிடிச்சங்க போடுறாங்க. நண்பர் சுவிட்சது ஜபக்கூட இந்த ஊழியத்துல ஊழியர் செய்யற மிஷினரை பிடித்து ஜெயில போடுறாங்க. கடந்த 1 மாதம் ஆச்சு. ராஜஸ்தான்ல பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, அங்கே மத மாற்ற தடை சட்டம் இருக்கு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல அங்க இருக்கிற 50 பிள்ளைங்க மேல் 50-60 பிள்ளைங்களா இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வேற பிள்ளைகளை அங்க கொண்டு வரதில்லை. எல்லாம் அங்க நம்மள்ட்ட படிக்க வரங்க பிள்ளைகள் எல்லாம் நம்ம விசுவாசிய பிள்ளைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு பக்கத்துல கிராமங்கள் இருப்பாங்க, ஸ்கூல் வசதி இருக்காது. அதனால அந்த பிள்ளைகளை நம்ம ஒரு இடத்துல ஹாஸ்டல் கட்டி அந்த பிள்ளைகளை நம்ம அங்க கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு உடுக்க ட்ரெஸ்ஸு, ஆகாரம், பள்ளிக்கு ஸ்கூல்ல 50 பிள்ளை ஜாஸ்தி பிள்ளை இருந்தானா அவங்களுக்கு நம்ம இயக்கத்தின் மூலம் என்ன பண்ணா அவங்க வாகன வசதி நம்ம என்ன பண்றோம் வாங்கி கொடுத்தா பிள்ளைகளை ஸ்கூல் போறோம். எல்லாமே நம்மள்ட்ட இருக்கிற பிள்ளைங்களா ஆதிவாசி பிள்ளைங்கள் தான்.
அவங்கள நம்ம கொண்டு வந்து படிக்க வைக்கிறோம். அந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா அந்த மதவாதிகள் அங்கே சென்று அங்கே கேமரா உடைச்சி அந்த ஆள் உள்ள அவங்க கதவை தட்டியிருக்காங்க, திறக்கலை. கதை திறன்னு சொல்லியிருக்கோம். போலீஸ் வந்தால் தான் நாங்கள் அவங்க வந்த பற்றி திறக்கிறோம்னா அவங்க உள்ளே போய் கேமரா எல்லாம் உடச்சி போட்டு அந்த சேரெல்லாம் உடைச்சி அந்த உடைச்சோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண இவங்க வந்து அங்கே இருக்கிற பிள்ளைங்களை பெற்றோரை வளர்த்து எல்லா பிள்ளைங்களும் பண்ணிட்டாங்க, அனுப்பி வச்சிட்டாங்க நம்ம மினிஸ்டர்கள். அப்புறம் அங்கே போலீஸ் வந்து விசாரணைன்னு கூப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம மினிஸ்டர் பேரில் எஃப்ஐஆர் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள போட்டாங்க. அதுக்கு வீடியோ நம்மள்ட்ட இருக்கு, உள்ள போட்டாங்க. இப்போ அவங்க வந்து இந்த கடந்த வாரத்தில் தான் அந்த 2 மினிஸ்டர்கள் அவங்க என்னமோ வெளியில் வந்தாங்க. நல்லதாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் வேதத்தை கொண்டு போகிறதுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஆண்ட நம்ம வச்சிருந்திருக்கார். ஆனால் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் நம்ம விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுறதில்லை. அநேக ஆலயங்கள் நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் போன மாதம் நாங்கள் மீட்டிங் போல போட்டு காட்டினாங்க. ஆலயங்கள் கட்டி அழகாக இருக்கிறது. அவங்க வந்து மதம் மாற்றன்னு சொல்லி அந்த ஆலயத்தை கெட்டின ஆலயத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க, சீல் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆராதிக்க நம்ம ஆலயம் அழகாக நம்ம விசுவாசிகள் இங்கே இருக்கிற லீடர்கள் குடும்பங்கள் 5 லட்சம் 10 லட்சம் போட்டு கட்டுறோம். அந்த ஆலயங்கள் நாள் எப்படி இருக்கு, மூடப்பட்டு சீல் வச்சிருக்குது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும். அங்கே வந்து ஆராதனை குழுவர் 20-30 பேர் கூட தான் நம்ம இடம் வாங்கி, சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசிகளே ஆலயங்கத்தை என்ன பண்ணுவாங்க, இடம் தருவாங்க. அந்த இடத்துல நம்ம இயக்கம் வந்து கல் மண் இதெல்லாம் வாங்கி கட்டி, இப்போ சில இடங்கள் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே இருக்கும், ஹைட்டாக இருக்கும். அவ்வளோ பொருள் என்ன பண்ணணும், கீழே இருந்து கொண்டு போகணும், அவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட எல்லாம் பணம் செலவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேலை தொடங்கி இருக்கிறோம், கேஸ் போட்டு என்ன வச்சிருக்காங்க, கல் இருக்கு, மண் இருக்கு, சிமெண்ட் எல்லாம் இருக்கு, வேலை செய்ய முடியாத சூழ்நிலை சில இடங்கள் இருக்குது. சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஆலயங்கள் பூட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆலயம் பூட்டி இவங்க கோர்ட்டில் போயிட்டு மனு கொடுத்து ஆலயம் திறந்து கொடுங்க அப்படி கேட்டா அங்க ஜட்ஜி என்ன தீர்ப்பு சொல்றாருன்னா, ஆலயத்தை 2 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு மேல இருக்கக்கூடாது, அந்த ஊழியர் குடும்பம் இருந்தாலும் என்ன ஆச்சு, முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கு மேல வராக்கிறது நீங்க என்ன பண்ணிடணும், பார்த்துக்கிடணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வர்றது இல்லாம ஆதிவாசி பிள்ளைங்களை வராங்க, அவங்க எதுக்குறது இல்லை. உயர் ஜாதி மக்கள் என்ன பண்றாங்க, எதுக்கு, ஏன்னா இவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கப்படுகிறது. நீங்க இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் பத்தி டாக்டர் இருக்காங்க, ஆதிவாசியில யார் இருக்கா, டாக்டர் இருக்காங்க, நர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எட்டாக்கனி. அவங்கள வந்து அவங்க போய் இதை படிப்பதற்கு முடியாது. இன்டர்நெட் சென்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஆதிவாசி பிள்ளைகள் படித்து இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காங்க, நல்ல உயர்ந்த இடத்துக்கு வராங்க. அவங்க மாதிரி நம்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க, வராங்க. ஆனா உயர் ஜாதிக்காரர்கள் நம்மளுடைய இவங்களுக்கு என்ன பண்ணாத, இயேசு பத்தி சொல்ல, நம்ம பிள்ளைங்க நம்ம விசுவாசிகள்லாம் வரவேற்பாங்க, எங்களுக்கு இயேசு பத்தி என்ன பண்ணுங்க சொல்லுங்க, உங்களை மாதிரி நாங்களும் மாறணும். அந்த மக்கள் பார்த்து ஒரு நாளில குடி, அவங்க பிறந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, சாராயம் ஊற்றுவாங்க. நம்ம பிறந்த குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்குறோம். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை எதை கொடுக்குறாங்க, சாராயம் வச்சிருவாங்க. அந்த காட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு பூல சாராயம் காய்ச்சுவாங்களாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரத்தை வச்சிருப்பாங்களா, எப்படி நம்ம குத்தகைக்கு நம்ம எடுப்போம், அதே மாதிரி இந்த மரம் யாருக்கு, எனக்கு. அந்த பிள்ளைங்க படிப்பை கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, முதல் குடிக்க மாட்டாங்க. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான் பிள்ளைங்களை என்ன பண்ண, பிள்ளைங்க எங்க கூட இருந்தா என்ன பண்ணுவான், அது அப்படிப்பட்ட பிள்ளைங்களை உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, படிப்பு அனுப்பணும். அந்த பிள்ளைகளை வெளியில கொண்டு வந்து அங்க இருந்து பெற்றோர்ட்டு வந்து பிள்ளைகளை வெளியில எடுத்து வந்து ஹாஸ்டல் வச்சு
படிக்க வைக்கிறோம். அரசு என்ன பண்ணுது, அந்த போலீஸும் அவங்களுக்கு மதவாதிகள் சப்போர்ட்டா இருந்து காரியத்தை கடந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெண் பிள்ளைகள் ஒரு தம்பி சிறுவர் ஊழியத்துக்கு போயிருக்காங்க. ஊழியத்துக்கு போன உடனே ஊழியத்துக்கு அங்கே போனாங்க, போய் சண்டே கிளாஸ் எடுத்தாங்க, கையில் LED ப்ரொஜெக்டர் கொண்டு போனாங்க, படம் போட்டு காட்டினாங்க. காட்டும் பொழுது மதவாதிகள் வந்தாங்க, வந்து இவங்க போலீஸை வர வச்சு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு பிள்ளை வந்து கவர்மெண்ட்ல டீச்சர் அந்த பிள்ளைய பிடிச்சி உள்ள போட்டு எஃப்ஐஆர் பண்ணி அந்த பிள்ளைக்கு வேலை என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளைங்கக்கிட்ட ஒரு 15 இந்த மாதம் தான் அவங்க ஜெயில இருந்து என்ன பண்ணாங்க, வெளியில் வந்தாங்க. அந்த அந்த போன மாதம் நாங்கள் போகும்பொழுது அது ஒரு தம்பி, உங்களுக்கெல்லாம் இந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் கொடுத்தது யாரு, ஆனால் அந்த தம்பியும் அந்த பாப்பா அந்த 2 பிள்ளைங்களும் யார் சொல்லலை, நம்ம மிஷினரி என்ன பண்ணல காட்டி கொடுக்க, மிஷினரி காட்டி உங்களுக்கு எங்கள்கிட்ட இவங்க தான் தந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணாங்களோ நம்ம மிஷினை பிடிச்சி என்ன பண்ணாங்க உள்ள போடுவாங்க. அந்த தம்பியை கீழே படுக்க வச்சு நம்ம குதிகாலில் அடின்னு அடிச்சு, நீ யாரு உனக்கு இந்த ப்ரொஜெக்டை தந்தா, இந்த உங்களை தந்தது யாரு கேட்டு அவங்கள என்ன பண்ணாங்க போட்டாங்க. அந்த தம்பி அந்த தங்கச்சி என்ன பண்ணல சொல்லலை. அடுத்த நாள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அங்க தகப்பனார் சாப்பாடு கொண்டு போறாங்க. கொண்டு போற டைம்ல இவங்க போட்டு டார்ச்சர் பண்றதை பார்த்த உடனே அந்த ஐயா சொன்னாரு, என்ன சொன்னாங்கன்னா, இந்த விதத்தை நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு என்ன பண்ணாங்க சொன்னாங்க. வாங்கி கொடுத்த சொன்ன உடனே நீ மதம் மாத்தன்னு அவரே அவங்க மகளுக்கு பிள்ளைங்க அங்க உள்ள பிள்ளைங்க சாப்பாடு கொண்டு போனாங்க. இது ப்ரொஜெக்ட் அவங்க 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 கொடுக்குற டார்ச்சர் அடியை பார்த்து நான் தான் வாங்கி கொடுத்து சொன்னால அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவரை முடிச்சு பண்ணிட்டாங்க உள்ளப்பட்டதுனால நம்ம தேசத்து நிலை அவ்வளவு மோசமா இருக்கு. வட மாநில இந்த தேசத்துக்காக நீங்க பேர் எழுதி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபிக்க பிள்ளைங்க. அப்ப கடந்த ஆகஸ்ட் மாதம் 34ஆம் தேதி அந்த 2 தம்பி மேலாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் போட்டாங்கல்ல, அவங்க அந்த பகுதியில் வந்து வில்சன் சொல்லி ஒரு மிஷினரி, அவங்க வந்து இந்த வியாபாரிகள் கூடுகைக்கு சாட்சிக்காக வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த காரியம் எல்லா காரியங்களும் நாங்கள் திருப்பத்தூர்லேயே சொன்னாங்க. இவர் மூலமா அவருடைய ஏரியாவில் நடந்த காரியம் அவர் மூலம் சொன்னாங்க. அவரை வில்சன், ரஷ்மிதா, அது ஒரு குடும்பம், கர்நாடகா கீதாஞ்சலி அந்த ஒரு குடும்பம் 2014 கிறிஸ்துமஸ் டைம்ல என்ன பண்ணாங்க பிடிச்சி, 2014 கிறிஸ்துமஸ் டைம்ல பிடிச்சி 2 குடும்பத்தையும் மத்திய பிரதேச ஜெயில போட்டாங்க. அப்போ வந்து இவரை ஜெயில போட்டு இந்த வில்சன் அவரை சரியான அடிச்சு இவரை படுத்துட்டு அழுதுனே படுத்துட்டு இருக்கிறாரு அந்த ஜெயிலுக்குள்ளால. அதுல ஒரு ரவுடியான்னு கேட்கறது, ஏன் நீ அழுவுற, அழாத, நாங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்துக்கிறோம் அப்படி அவரை நீ என்ன பண்ணாத, நீ அழாத. கர்த்தர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளை வச்சு என்ன பண்ணாரு, ரவுடி வந்து மொட்டை குணமா இருப்பான், அது சொல்றாரு நீ என்ன பண்ணாத, அழாத. அப்புறம் அங்க இருக்கிற அந்த போலீஸ் அந்த என்ன பண்ணுக்கிறான், நீ எப்படி மந்திரம் பண்ண என்ன பண்ண நீ சொல்லு, எப்படி நீ மந்திரம் பண்ண நீ சொல்லு. ஏன்னா அந்த இடத்துல பார்த்து எப்படி பைபிள்ல அற்புதம் நடக்குதோ அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்றாரு, சபையில ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது. அங்க போய் அங்குள்ள மக்கள் எல்லாம் யாரை நம்பி இருக்க, மந்திரவாதியை பண்றாங்க நம்பி இருக்கிறாங்க. நம்ம மிஸ்ரேலுக்கு விரோதியான மந்திரவாதிகளும் மதவாதிகள், அவங்க யாரு விரோதிகள். நீ என்ன பண்ண மந்திரம் பண்ணுன்னு போலீஸ்காரர் என்ன பண்ணிக்கிறான் சொல்லி, இவர் என்ன பண்ண கண்ணை திறந்து வச்சுட்டு ஜோம் பண்ணார. இவன் சொன்னான், இந்த போலீஸ்காரர் சொன்னார்னா ஒன்னா முட்டி தட்டி எலும்பெல்லாம் உடைச்சி அனுப்புவேன். இங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீ வெளியில போட்டா உன் எலும்புல என்ன பண்ணிடுவேன் உடைச்சி அனுப்ப அப்படின்னு சொன்னாப்லாம். இவர் கண்ணை திறந்துட்டே ஜோம் பண்ணாரா, திருப்பி மந்திரம் பண்ண அப்படின்னாப்ல. அப்புறம் என்ன பண்ண, கண்ணை மூடிட்டு வேற என்ன பண்ணாரா ஜோம் பண்ணாராம். ஆண்டோட வல்லமை இறங்கி
அந்த இவர்கிட்ட ஜெபம் நீ வந்து மந்திரம் பண்ண சொன்ன போலீஸ்காரன் என்ன பண்ணாரா, அந்த ஆளு அழுதாராம். கர்த்தர் என்னுடைய எலும்பு உடைப்பன்னு சொன்ன அந்த போலீஸ்காரோட இருதயத்தை கர்த்தர் உடைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட மௌனமா இருக்கிறார். ஆனா அந்த எந்த இடத்துல எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைகளில் அங்க நடக்கிற ஒவ்வொரு நாளும் கட்டுகளோடு வாரவங்க என்ன பண்றாங்க, விடுதலையோடு கடந்து போறாங்க. பிசாசு பிடித்தலாம் நம்ம புறமாக சொல்றாங்க. அந்த அங்க இயேசு மசின்னு என்ன பண்றாங்க சொல்லுங்க, நீங்க அங்க போங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். மந்திரத்துல போனா சிலவர்களுக்கு மந்திராதி பார்த்தோம்னா அவங்க சம்பாதிச்ச பணம், ஆடு கொடு, மாடு பலி சேர்த்து என்ன கொடு, ஆடு கொடு, கோழி கொடு, மாடு கொடு, என்ன பண்ண எல்லாத்தையும் கொடுக்கலாம், காசு வாங்கலாம். ஆனா இயேசு என்ன பண்றாரு, இலவசமா கொடுக்குறாரு. அல்லேலூயா. அது நம்மளோட இயேசு பாத்தீங்கன்னா பரம வைத்தியர். எப்படி இந்த வேதத்துல அற்புதம் நடக்குதோ அதே அற்புதத்தினால கர்த்தர் பணி ஸ்தலங்களை செய்து கொண்டிருக்கார். அல்லேலூயா. எப்படி பவுலும் பேதுரும் யோவானும் சபைக்கு போனாங்க, அலங்கார வாரசுல சப்பானி என்ன பண்ணான் உக்காந்து இருந்தான். அந்த செஞ்ச அற்புதத்தை நம்ம இல்லைன்னு என்ன பண்ண முடியாது. அந்த 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 ஆசாரியர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, செஞ்ச அற்புதத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இவங்க என்ன பண்ணணும், மிரட்டி இருப்பான். அதே மாதிரி இந்த நாள் பணித்தலங்களில் கர்த்தர் ஆராய்ந்து பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயம் கர்த்தர் என்ன பண்றாரு, செய்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாள் நாங்க ஒரு இந்த மத தடை சட்டம் வரும் முன்னாலாம் கிராமமா என்ன பண்ணாங்க, தெரு பிரசங்கம்லாம் பண்ணி. நான் இந்த நாள் என்ன பண்றதில்ல, நாங்க உதயம் தேட்டர்லாம் ட்ரம்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க. எங்க சபையில எங்க எம்எம்டியில போய் என்ன பண்ணுவோம், மெசேஜ் தெரு பிரசங்கம் பண்ணா. இப்ப அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, நின்று போச்சு. ஆனா செய்யறவங்க என்ன பண்றாங்க, பாரிஸ்ல பாத்தீங்கன்னா பஸ் கூடயே ஆண்டவத்து வச சொல்லி என்ன பண்ண, ஏசு ரட்சிக்கிறார் சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லிக்கிட்டே வருவாங்க. கடந்த இந்த வாரத்துல தான் டி நகர்ல சிஎட் நகர்ல நல்ல கூட்டம் இருக்கு. அவங்க நின்று என்ன பண்றாங்க, 2 பேர் நின்று ஆண்டை பத்தி தைரியமா சொல்றாங்க. என்ன பண்றாங்க, சொல்லி கொண்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 மிஷினரிகள் என்ன பண்ணாங்கன்னா ஊழியத்துக்கு போனாங்க. ஊழியத்துக்கு போகும்போது அவங்க பிரசங்கம் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னா, அந்த திமிர்வாத காலத்தை வச்சு என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. ஏசப்பா அவர் வீட்டில் இருந்தாரு, திமிர்வாத காரணம் மேலேருந்து இறக்கி உள்ள இறக்கி அவனுக்காக என்ன பண்ணாங்க, இறக்குனாங்க. ஏசப்பா சோகப்படுத்தினான்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் பண்ணி அவங்க ஜோம் பண்ணி முடிச்சாங்க. முடிச்ச உடனே 2 பேர்த்த கேட்டாங்களா, இப்ப நீ ஒருத்தர் சொன்னிய 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, ஆனா ஏசாமியை சோகப்படுத்துறான்னு நீ சொன்னிய, எங்கள்கிட்ட ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கான், இப்படி படுத்துக்கிற ஒருத்தருக்கு நான் கொண்டு வரான், கொண்டு வந்தா உங்க இயேசு சோகப்படுத்துவாரா, ஏசாமி சோகப்படுத்துவா, நீங்க கொண்டு வாங்க அப்படின்னாங்களா. கையில வாட்டாம பாட்டில் என்ன பண்ணுங்க, எண்ணெய் எடுத்துட்டு வாங்க சொன்னோன்னா அவங்க போனா இவங்க இங்க இருந்து ஜோம் பண்ணாங்க. அங்க அவங்க தூக்கிட்டு வந்தாங்க. அதே இடத்துல கர்த்தர் எண்ணெய் பூசி ஜோம் பண்ணும்போது அதே இடத்துல எப்படி அந்த திமிர்வாதக்காரன் எப்படி நடந்து போனானோ அதே மாதிரி அந்த மிஸ்ஸை ஜெபித்த பொழுது அந்த தூக்கிட்டு வந்தான் அவன் எப்படி போனான், நடந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாளில வட மாநிலங்களில அற்புதங்களை செய்து கர்த்தர் ஆண்ட அந்த மக்கள் விசுவாசிக்கிற வண்ணமாக அந்த புறஜாதிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துற வண்ணமா கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில இந்த தேசத்துல இந்த மதம் மாற்ற தடை சட்டம் இருக்கிற அந்த மாநிலங்களுக்கு என்ன பண்ணுங்க, அதை முடிந்த பிறகு அந்த கேளுங்க. அந்த மாநிலத்தை பத்தி என்ன மாநிலம் சொல்றேன், அதுக்காக ஒவ்வொரு நாளும் உங்க தனி ஜபத்தை என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில சுப்ரீம் கோர்ட்ல ஒரு காரியம் என்ன பண்ணியிருக்காங்களா, என்ன பண்ண ஜட்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட நாடு
மத சார்பற்ற நாடு. 12 மாநிலத்துல மத மாற்ற தடை சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தை நீங்க ஏன் போட்டீங்க? இதுக்கு விளக்க வேணும். 4 வாரத்துல என்ன பண்ணணும்? விளக்க வேணும் கேட்டிருக்காங்களாம். அதுக்காக இப்போ இன்னும் 2 வாரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக உங்க நம்மள தனி ஜபத்துல என்ன பண்ணணும்? ஜபிக்கணும். இன்னும் 4 வாரத்துல ஏன் அந்த 12 மாதம் மத மாற்ற தடை சட்டம் நீங்க ஏன் போடுறதுக்கு காரணம் என்ன? அதுக்காக நீங்க விளக்கம் கொடுங்கன்னு என்ன பண்ணிருக்காங்க கேட்டுருங்க. சுப்ரீம் கோர்ட்ல அந்த இப்ப புதிதாக ஜட்ஜ் என்ன பண்ணிருக்காரு, இந்த 12 மாதத்துக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்களாம். கர்த்தர் நம் தேசம் என்ன பண்ணணும்? எனக்கு நம்ம ஜபத்தை கேட்டு தேசத்துல கர்த்தர் பெரிய காரியம் என்ன பண்றாரு. அதுக்காக நம்ம தனி ஜபத்தை என்ன பண்ணுவோம்? ஜெபிங்க, கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இதனால எச்சரிக்கையா இரு, எச்சரிக்கையா இருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மள கவர்மெண்ட் என்ன பண்றது? எச்சரிக்கையா இரு. சில காரணம் சரி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பெட்ரோல் பங்க் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பெட்ரோல் பங்க்னா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இங்க என்ன பண்ணக்கூடாது, புகை பிடிக்க எச்சரிக்கைன்னு போட்டு புகை பிடிக்காத அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம பைக்ல போனோம்னு வச்சுங்களேன். பைக்ல போனா அந்த சட்டம் என்ன சொல்லுது? பைக்ல போனா தலை கவசம் அணிங்க, தலை கவசம் உயிர் உயிர் தலை கவசம் உயிர் கவசம் என்ன பண்றாங்க போட. ஆனா நம்ம தலை கவசத்தை நான் எப்ப போடுவேன்னா, மவுண்ட் ரோட்ல போனா போடுவேன். இங்க வரும்போ போடுறதெல்லாம் டியூட்டிக்கு போட்டப்ப போடுறது. அவங்க யூனிஃபார்ம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, நம்ம கேட்க மாட்டாங்க. நைட்டு போலீஸ் முடக்குவாங்க. யூனிஃபார்ம் பார்த்தவொடனே என்ன பண்ணிட்டு போடு. நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்றல, கீழ்படுறது இல்லை. அதே மாதிரி சாலை விதிகள்லாம் என்ன பண்ண, நம்ம என்ன பண்ண மாட்டோம், எச்சரிக்கை. இந்த ஸ்பீட் பிரேக்குன்னு அந்த நம்ம 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போனா அங்கே முன்னாடி என்ன பண்ணிருப்போம், ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு அங்க சிம்பிள் வச்சிருப்போம். அதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கணும். நான் கடைப்பிடிக்க மாட்டேன், இப்படிதான் ஓட்டுவான்னா வண்டி என்ன ஆயிடும், பறந்துடும். நேற்று